யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே நந்தினி, ஏன் எமோஷனல் ஆகுறீங்க? இதில் அழறதுக்கு ஒன்றுமே இல்லை. இல்லை மேம், எல்லாரை பற்றி யோசிப்பா, எல்லாரை பற்றி புரிஞ்சலாம் வச்சிருப்பா. ஆனால் என்றைக்குமே அவள் மெச்சூர்ட் ஆகிட்டா, அவளுக்கு பேச தெரியும் அப்படின்றதெல்லாம் நான் ரியலைஸ் பண்ணதில்லை மேம். இன்னுமே அவளை சின்ன பொண்ணுன்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். மேரேஜ் லைஃப் எப்படி இல்லாமல் ஆரம்பிச்சது, எப்படி இல்லாமல் முடிஞ்சது. இப்போது அந்த மேரேஜ் லைஃப்க்கான அடுத்த கட்டமாக நான் எங்கள் வீட்டை விட்டு கிளம்ப போகிறேன் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தான் மேம் இருக்கேன். என்னதான் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த லைஃப் இருந்தாலும் அப்பாவை விட்டுட்டு வரணும், அம்மாவை விட்டுட்டு வரணும், நம்மளுக்கு அப்புறம் இந்த ஃபேமிலியை யார் பார்ப்பானு இப்போ கீர்த்தனா பயந்தால இதே பயம் எனக்குள்ளேயே இருந்துச்சு மேம். நான் எங்கள் அப்பா என்னோட சேலரியை வாங்க மாட்டாருன்னு எனக்கும் தெரியும். ஆனால் அதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். அப்பாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். அவரால் ஒரு அளவுக்கு தான் ஃபேமிலியை மேனேஜ் பண்ண முடியும். என்ன தான் ஜாபுக்கு போனாலும் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் மேம். வீட்டில் செலவு இவ்வளோ இருக்குது. நான் ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு 10 இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கவனிக்காமல் ஏதோ காலேஜ் போயிட்டு வரா ஒரு குழந்தையாவே இருக்கான்னு நான் தப்பாக கணக்கு போட்டுட்டேன் மேம். ஆனால் அந்த இன்டர்வியூவில் நீங்கள் அவள் பேசின விதத்தை சொல்லும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவளோட தன்னம்பிக்கை மட்டும் இல்லை மேம், அவளோட பொறுப்பு சேர்ந்து அவள் வெளிப்படுத்தியிருக்கா. அவளுக்கு என்ன பொறுப்பு இருக்குது அப்படின்றத அவள் கரெக்டாக புரிஞ்சு வச்சுருந்துருக்கா. எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் இந்த வீட்டையும் எங்கள் அப்பாவையும் நான் பார்த்துப்பேன். நான் ஒவ்வொரு வார்த்தை சொன்னால் பாருங்கள் மேம், அவள் பார்த்துக்கிறாளோ இல்லையோ அதை அடுத்தபட்சம் அந்த வார்த்தையிலே அவள் எவ்வளோ பெரிய மனுஷங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டா மேம். என் மனசில் இருந்த ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்சுட்டா மேம். என்னதான் எனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் அமைஞ்சு நான் போகிறேன் அப்படின்னாலும் நம்ம வீட்டில் அடுத்தது இந்த பொறுப்பெல்லாம் யார் எடுத்துப்பா அப்படின்னு நிறைய டைம் தூக்கல்லாமல் யோசிச்சிருக்கேன் மேம். அதுக்கான ஆன்சரை அவள் மட்டும் யோசிக்கல, நீங்களும் சேர்ந்து தான் யோசிச்சு எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இங்கே பாருங்கள் நந்தினி, நான் யாருக்காகவும் யோசிக்கல. உண்மையாகவே அந்த பொண்ணுக்கு டேலண்ட் இருந்தது, அதனால் மட்டும்தான் நான் அந்த பொண்ணை செலக்ட் பண்ணேன். மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோலாம் நான் யோசிக்கல. எனக்கு தெரியும் மேம், நீங்கள் என்ன யோசிச்சு பண்ணீங்க, எப்படி யோசிச்சு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ நந்தினி. நான் சொல்கிறேன்ல, உங்களுக்காகலாம் எதுவும் பண்ணலை. கீர்த்தனாவுக்கு உண்மையிலே டேலண்ட் இருந்துச்சு. இட்ஸ் ஓகே மேம், நான் ஒத்துக்கிறேன். என் தங்கச்சிக்கு டேலண்ட் இருந்துச்சு, அதனால தான் நீங்கள் எடுத்தீங்க. எனிவே நான் எப்போவும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டவளாக இருப்பேன். இல்லைக்கா, கீர்த்தனா எங்க? வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன் மாமா. ஓகே, ஃபர்தராக நீயே சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிடு. அந்த நீ சொல்கிற மாதிரி நீ வேறு ஏதாவது யோசிக்கலையா அப்படின்றத பற்றிலாம் எனக்கு தெரியல. பட் எப்போவுமே நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்றத நீ கரெக்டாக கெஸ் பண்ணுவேன். அதே போல் மாமா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் மாமா ஃபுல்ஃபில்லாக இருக்கணுன்றதுக்காக லைஃப்பில் நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன்னு தான் நான் நினைக்கிறேன். இது இல்லைன்னு மட்டும் நீ சொல்லிடாத. எனக்கு தெரியும் இலக்கியா, யார் உன்னை எப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்கன்றதுலாம் எனக்கு தெரியல. பட் இலக்கியா எப்போ என்ன யோசிப்பா, எப்படி இருப்பான்றதை பற்றி எனக்கு தெரியும். அவளுக்கு ஒரு வேலி போட்டு வச்சிருந்தா, பட் அந்த வேலியை உடச்செறிஞ்சிட்டு அவள் எப்போவோ வெளியில் வந்துட்டா. அது இன்னும் யாருக்கும் புரியல. ஒரு நாள் புரிய வரும். அதே போல் உனக்கு ஆஃபீஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியும், அதை தான் ஃபாலோ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். கீர்த்தனாவை நம்ம நார்மலாக ஜாயினிங் கொடுக்குறோன்றதையும் தாண்டி நீ சொன்னால அவளுக்கு டேலண்ட் இருக்குன்னு, அந்த டேலண்ட் எப்படி வெளியில் கொண்டு வரணுன்றதையும் நீ தான் யோசிக்கணும். எந்த இடத்துலையும் யாரும் இலக்கியா நார்மலாக கீர்த்தனாவுக்கு ஜாயினிங் கொடுத்துட்டா அவளுக்கு என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பேச்சு வராமல் பார்த்துக்கணும். அது மட்டும்தான் இந்த மாமாவோட ரெக்வெஸ்ட். ஓகே மாமா. சரி, என்னடா எழுந்து போவான்னு பார்த்தா சிரிக்கிறா. அப்புறம் மிஸ்டர் பிளாக், கடவுளே, இந்த பிள்ளை கண்டுக்காம போயிடுன்னு பார்த்தா ஃபுல் ஃபார்ம்ல நம்ம பக்கம் திரும்புதே. என்ன சஞ்சய் ப்ரோ சொல்லவே இல்லை? இப்போ எதை நான் சொல்லலன்னு இந்த பிள்ளை கேட்குதுன்னு தெரியலையே. என்ன சஞ்சய் ப்ரோ, நம்ம என்ன அப்படியே பேசி பழகிருக்கோம்? இப்படிப்பட்ட புள்ள உங்க ஆளுன்னு சொல்லவே இல்லை. வைக்கிறோம் திருவிடா, என்ன சிரிப்பேன் ஆட்டிக்கிட்ட பங்கு. கார்த்தி மாமா அன்னைக்கே சொல்லிச்சு, கீர்த்தனை ஏதாவது ஓகே சொல்லிடுச்சா ப்ரோ, ஷர்ட் கலரை மாற்றிட்டேன் அப்படின்னு. இந்த வேதாச்சலம் ஆஃபீஸ்க்கு வந்தப்போ உன்னை கலாச்சார பற்றியா அப்போவே நான் யோசித்தேன். பட் ஏதோ கார்த்தி மாமா வளருது, நம்ம சஞ்சய் ப்ரோ லைஃப்லாம் பொண்ணுக்கு இடமே கிடையாது அப்படின்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன் ப்ரோ.
இங்கே பாரு இலக்கியா, இப்போவும் சொல்கிறேன், என் லைஃப்பில் இப்போதைக்கெல்லாம் ஒரு பொண்ணுக்கு இடம் கிடையாதுன்னு. அட்ட பாவி பயலே, கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்னு சொல்கிற பத்தியா? இப்படிங்கோ வாய் மூடிட்டு திரும்புடா. ஏன் சஞ்சய் ப்ரோ இப்படி மறைக்கிற? என்கிட்ட இதுக்கப்புறமா சொல்லாமல் இருக்க போகிறேன். எல்லாம் சரியாகி ஏதோ க்ரீன் சிக்னல் கிடச்சிதான் ஒயிட் ஷர்ட் மாற்றிட்டீங்க அப்படின்னு நான் இருந்தேன். இன்றைக்கி என்னடானா திரும்ப பிளாக் ஷர்ட்டில் வந்திருக்கீங்க. அதுவும் உங்கள் ஆள் வேறு பிளாக் சுடியில் வந்திருக்கு. திரும்பவும் லவ் ஃபெயிலியரா? இலக்கியா வானாமா, கம்முனரு. இவனுங்கெல்லாம் கலாய்க்கிறது கூட தாங்கிடலாம், நீ கலாய்க்கிறது தாங்க முடியாதுன்னு. இருந்தாலும் ரொம்ப தப்புன்னு ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு கெஞ்ச வைக்கிறது, அழ வைக்கிறதுலாம். ஒரு பொண்ணோட கண்ணீருக்கு பின்னாடி நிறையா வழி இருக்குது சஞ்சய் ப்ரோ. அந்த கண்ணீரை வேஸ்ட்டாக வேல்யூவே இல்லாமலாம் யூஸ் பண்ண வச்சிடாதீங்கன்னு. இலக்கியா சீரியஸாகவே உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் உனக்கு பதில் சொல்லாமல் இருந்தால் கரெக்டாகவும் இருக்காது. அவள் தெளிவாக தானே பேசியிருக்கா. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன அழ வைக்காதீங்கன்னு இப்போ நீ அட்வைஸ் பண்ணுறதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? அவள் தெளிவாக தான் பேசினா, பட் இருந்தாலும் இல்லைம்மா, உங்ககிட்டயும் நான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க போதுமா? அழ வைக்காம இருந்தா சரிடா. ஏன்னா இப்போ அவள் என் சிஸ்டராக வேற போயிட்டா. தெரியும்ல, என் கேட்டகிரிலாம் அடுத்தவங்கள தான் அழ வைப்போமே தவிர நாங்கள் அழ மாட்டோம். அதனால எனக்கு தங்கச்சி ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அவள் உங்களை தான் அழ வைப்பா. நீங்கள் அவளை அழ வைக்கிறதுக்குலாம் சான்சஸ் இல்லைன்னு. மச்சான் என்ன சொல்ல வர தெரியுமா இலக்கியா? கீர்த்தனாவை இதுக்கப்புறம் நீ கண் கலங்காம பார்த்துக்க வேணாமா? கீர்த்தனா உன்னை கண் கலங்காம பார்த்துக்கிட்டாலே போதும்னு சொல்றா. சீப்பா. சரி ஓகே மாமா, நான் கிளம்புறேன். சஞ்சய் ப்ரோ கிளம்புறேன். இலக்கியா என் சைட்லேருந்து ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு. கீர்த்தனாவுக்கு உங்கள் மனசில் இருக்கிற விஷயம் தெரியக்கூடாது, அப்படி தானே? ஆனால் அவளுக்கு தான் தெரியுமே ப்ரோ. அந்த பைத்தியக்காரிக்கு தெரியும், பட் தெரியாத மாதிரி தானே இருக்கா. ஸோ அதே மாதிரி அவள் இருந்துக்கிட்டோம். நீங்கள் போய் அப்பட்டமாக அவங்கள்ட்ட சொல்ல வேணாம். ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கீர்த்தனாட்டை எப்படி சொல்ல வேணாம்னு சொல்லணும், அதே மாதிரி இது எல்லாத்த விட பெரிய ஏழ்றைங்க 2 இருக்குமா, அதுங்க 2த்துக்கும் இப்போதைக்கு தெரிய வேணாம்னா. அந்த 2 ஏழரை என்ன கண்டுபிடிக்கல நான் சொல்ல வரீங்க? கண்டுபிடிச்சாங்களா பிடிக்கலையான்னு தெரியல, பட் நீயா எதுவும் தெரியப்படுத்த வேணாமா. க்ளூ கூட கொடுத்துறாத. நான் க்ளூ கொடுக்க மாட்டேன் சஞ்சய் ப்ரோ. ஆனால் நீங்கள் என்னவோ அவங்க 2 பேர்கிட்டையும் மாட்டிப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ என் சைட்லேருந்து எந்த விஷயமும் லீக் ஆகாது. அவங்களா கண்டுபிடிச்சா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுன்னு. அது அவங்கள கண்டுபிடிக்கிறப்ப பார்த்துக்கலாமா? ஓகே. மச்சான் எங்க கிளம்பிட்டா? தெரிஞ்சுக்கிட்டே கேட்பான்னு சொல்டா. எங்க போற? ஆஃபீஸ்க்கு காலையிலேருந்து வரல, ஸோ ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னு மானிட்டர் பண்ண போகிறேன். உண்மையாவடா? சி வாய முடி, அதான் தெரியுதுல்ல எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு. போய் நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஆனால் சஞ்சய் ஆஃபீஸில் என் கூட தான் இருப்பேன், இதுக்கப்புறம் என் கூட இருக்க மாட்டியா? ஆரம்பிச்சிருவேண்ணா பர்ஃபார்மன்ஸ் உடனே ஆரம்பிச்சிருவியே. ஏய் என்ன நீ லவ் பண்ணுங்கிறியா பண்ண வேணாங்கிறியா? ஃபஸ்ட்டு அதுக்கு ஆன்சர் சொல்லு. இல்லை இங்கே போறடா, இப்போ இதுக்கு முக கட்டி சோகமாக வச்சுட்டு சினுங்கிறேன். நீ என் மேலே நம்பிக்கை இல்லாமல் பேசுகிற. லைஃப்பில் நீ நல்லா இருக்கணும், லவ் பண்ணணும், என் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ ஹாப்பியாக வாழணும், 10-15 பிள்ளைய பேத்து போடணும், அதை நான் என் கண்ணால் பார்த்து சந்தோஷப்படணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இந்த ரோஹித்தை பார்த்து நீ என்னை லவ் பண்ண சொல்கிறியாடா பண்ண வேணான்னு சொல்கிறியாடான்னு நீ கேட்குறப்போ நான் ஏதோ சுயநலமாக இருக்கிற மாதிரில இருக்கு. அச்சா இங்கே போடுறா. டேய் ஒரு ஆஃப் டெய்லி கொடுக்குறியா? கிளம்புறேன். டேய் பர்மிஷன் கூட கேட்க மாட்டேன், கிளம்பிடுவேன். இந்த மாதிரி சினிங்கிட்டு இருந்தீங்கன்னா கோவப்படுற சத்தியா. ஆஃபீஸ்க்குள்ள ஆள் வந்ததுக்கு கோவப்படுற, என் மேல கோவப்படுற. நான் யாரு தெரியும்ல, ரோஹித். போ போ போ. இங்க பாரு ரோஹித், என் சாமி ஒரு நிமிஷம் இங்க பாருங்களேன். நான் பார்க்க மாட்டேன். இல்ல பாருங்க, நம்ம லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்டை நான் உங்களுக்கு விளக்கி கூறணும்ல, சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும்னா. பாரு சாமி, நம்ம லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்குன்றத இப்போ உனக்கு சொல்ல போறேன். இதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னா. என்ன இந்த கார்த்தியும் இந்த கௌதமும் எவ்வளோ தில்லாலங்கடி வேலைலாம் பார்த்து லவ் பண்றானுங்கன்னு உனக்கு தெரியுதா? அதுவும் 10% 20% எஃபெக்ட் போட்டு லவ் பண்ணல, 100% எஃபெக்ட் போட்டு லவ் பண்றானுங்க. அதுவும் இந்த கௌதம் இருக்கானே, அவன் 100 out of 200% எஃபெக்ட் போட்டு லவ் பண்ணான். ஆமா, இப்ப இவங்க 2 பேர் லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, உங்க தம்பி லவ் சொன்னாப்ல, பட் அந்த லவ் அடுத்த நாளே லவ் ஃபெயிலியரா மாறிடுச்சு. இது வரைக்கும் அவன் கெஞ்சி பார்த்தான், அந்த புள்ள மெஞ்சு போனதுனால இப்போ அவன் கேவலமா கோச்சிட்டு இருக்கான், அந்த புள்ள கெஞ்சி வந்துட்டு இருக்கு.
அடுத்து இந்த கௌதமே இந்த இலக்கிய புள்ள செருப்பை கொண்டு அடிச்சப்ப கூட வாங்கிட்டு கம்முன்னு பொத்துனாப்புல லவ் பண்ணிட்டு இருந்தான். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான், அவங்க அம்மா விஷயத்துல ப்ராப்ளம் வந்ததுல இருந்து நான் பிடிச்ச புயலுக்கு 3 கல்னு சொல்லிட்டு அந்த புள்ளைய வச்சு செய்யாத குறையா வேஸ்டா ஒரு வித்த காமிச்சிட்டு இருக்கான். இல்லதான் இவ்வளவு லவ் பண்றேன் அவனுங்க சொன்னதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு கையில வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி கரெக்டா பாத்துக்கணும்னு அவனுங்களுக்கு தெரியல தெரியல தான்டா லூசு பயல. கேட்கறதுக்குலாம் எஸ்ஆர் நோ கொஷின் மாதிரி ஆன் பதில் சொல்லிட்டு இருக்கான். இப்ப நீ என்ன சொல்ல வர? கடவுள் இவனுங்க லைஃப்லலாம் ஒரு பொண்ணை காமிச்சிட்டாரு, இவனுங்களுக்கு திரும்ப லவ்வும் வர வச்சுட்டாரு, அந்த பொண்ணுங்களையும் ஏதோ ஒரு விதத்துல சேர்த்தும் வச்சுட்டாரு. பட் அந்த பொண்ணு கூட எல்லாம் சேர்ந்து வாழறது எப்படின்னு தெரியாம இந்த 2 கேட்டகரியும் அப்படியே தலக்க மாத்தி ரிவர்ஸ்ல சுத்தி வந்து வழி தெரியாமலே அலைஞ்சிட்டு இருக்குதுங்க. 100% கட்டு மச்சான். அப்படி இருக்கிற பட்சத்துல நீ நான் இது வரைக்கும் ஒரு பொண்ணு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கமா, இல்ல பொண்ணுன்ற வார்த்தையை தான் பேசியிருக்கமா? இல்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல ஏதாவது ஒரு புள்ள உன்கிட்ட பேச வந்தாலோ இல்ல என்கிட்ட பேச வந்தாலோ இல்ல எனக்கே ரோஹித் வேணும், இல்ல எனக்கே சஞ்சய் வேணும்னு 2 பேரும் அப்படியே பிரிஞ்சுதான் ஓடி வந்திருக்கோம். இது வரைக்கும் உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்னு லைஃப அப்படியே ஓட்டிட்டு இருந்தோம். அப்படி ஓட்டிட்டு இருக்கும்பொழுது இவனுங்களா இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டானுங்க, சரி பாவம் நல்லவனுங்களா இருக்கானுங்க, இவனுங்களுக்கு நம்மளா 2 பொண்ணு அனுப்பி வைப்போம்னு சொல்லிட்டு அதுவும் கடவுளா பார்த்து சிஸ்டர்ஸா அனுப்பி வச்சிருக்காரு. ஒரு புள்ளைய உனக்கு தெரியாமலே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, ஒரு புள்ளைய எனக்கு தெரியாமலே என் லைஃப் ஃபுல்லா அனுப்பிட்டாரு. இந்த 2 புள்ளையும் என்ன பண்ணிட்டு இருக்கு? நந்தினி என்னதான் ஸ்டார்டிங்ல உன்னை வேணான்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் என் புருஷன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இப்ப பாரு அந்த புள்ளை எல்லாத்துக்கும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இவ்வளவு அழகா உன் கூட குடும்பம் நடத்த போகுது. ஆமா என் பொண்டாட்டி என்ன புரிஞ்சுக்கிறானே. அதேதான் இப்ப நான் சொல்ல வரேன். அடுத்து என்ன நடக்குது, உன் பொண்டாட்டிக்கு ஒரு தங்கச்சி கொடுத்து அந்த பொண்ணை என் லைஃப்ல கடவுள் கொடுத்துட்டாரு. ஏன்னா இவன் போய் தனியா ஒரு பொண்ணை தேட மாட்டான், ஃப்ரெண்டு வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இவன் சன்னியாசி ஆயிட போறான்னு கடவுளா பார்த்து உன் பொண்டாட்டிக்கு ஒரு தங்கச்சி கொடுத்து என் லைஃப்ல கோத்து விட்டாரு. அந்த புள்ள அநியாயத்துக்கு நான் என்ன பண்ணாலும் வெறுத்து பேசினாலும் சீப்போடின்னு சொன்னாலும் அப்போ மாட்டேன்டா அப்படின்னு என் கையை கிட்டே பிடிச்சிட்டு நிக்குது. ஆமாண்ணா. அப்படி இருக்கிற பட்சத்துல திரும்பவும் நம்ம 2 பேரும் மச்சான் ரோஹித் மச்சான் சஞ்சய்னு ஓவர் எமோஷனலா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம 2 பேரும் பாசம் வச்சிருக்கோம், அதெல்லாம் உண்மைதான் மச்சான். என் லைஃப்ல உன்னை தவிர்த்து கீர்த்தனை வர முடியாது, உன் லைஃப்ல என்ன தவிர்த்து நந்தினி வர முடியாது. இது நம்ம 2 பேருக்குமே தெரியும். பட் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, சஞ்சய்க்கு நம்ம மேல பாசம் குறைச்சிருமோ அப்படின்னு என்னை இழுத்து பிடிக்கிறன்ற பேர்ல அடிக்கடி இந்த மாதிரி முகக்கட்டையை சோகமா வச்சுக்கிட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி பர்ஃபார்ம் பண்ணும்போது நான் தப்பு சொல்லலை, பர்ஃபார்மன்ஸ்லாம் கரெக்டு தான். பட் இப்போ நான் என்ன நினச்சிட்டு போனேன், ஐயோ நம்ம பால் இப்படிலாம் பொறுப்பாக பேசியிருக்காளே, நம்ம பாலுக்கு இப்படிலாம் பொறுப்பு இருக்கு, நம்ம பைத்தியக்காரின்னு நினைச்சவ இவ்வளோ புத்திசாலியா இருக்காளேன்னு சொல்லிட்டு அவளை பாராட்டலாம் அப்படின்னு ஒரு லவ்வோட கிளம்புனேன். பட் நீங்க என்ன பண்ணீங்க, போறவனை கூட்டு வச்சு சஞ்சய் அப்படின்னு மொக்கரக்கட்டையை சோகமா வச்சதுனால இப்போ அவன் மேல அந்த லவ் அடியும் மனசுக்குள்ள 100 அடி ஆழத்துல போயிடுச்சு. இப்போ ரோஹித்ன்ற பாசம் அப்படியே மிதந்து மேல வந்துருச்சு. இப்போ பாருங்க லவ் மூட் அப்படியே ஸ்பாயில் ஆயிடுச்சான். என்ன திட்டுறான் எருமா, இன்னும் நீ பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க பைத்தியக்காரா. வேற என்ன பண்ணணும் பாரு, யாழ் என்னன்னா புத்திசாலித்தனமா பேசிட்டு ஸ்மார்ட்டா ஆஃபீஸ்க்குள்ள வந்திருக்கு, நான் போய் ஒரு பர்ஃபார்மன்ஸை போடுறேன். ஆளு தங்கச்சி இப்படிலாம் பொறுப்பா பேசியிருக்கேன்னு நினைச்சு ரொம்ப எமோஷனல் ஆகி போயிருக்கு. அந்த பிள்ளைய கூப்பிட்டு சமாதானப்படுத்துறன்ற பேர்ல அந்த பிள்ளைகிட்ட நீ லவ் பர்ஃபார்மன்ஸ் காட்டு. யாழ் சோகமா தானே போச்சு, அப்ப நான் கூப்பிட்டு சமாதானப்படுத்தணும்ல, அவளுக்கு ஆறுதல் சொல்லணும்ல. நாயா அந்த கன்றாவே தான் நீ யோசிச்சிருக்கணும், அதை விட்டுட்டு என்ன கூட்டு கொஞ்சிட்டு இருக்க பத்தியா, என் பாசத்தை கூட போட்டி போட்டுட்டு இருக்க பத்தியா. ஆமா கரெக்டுண்ணா, நீ சொல்றதுதான் கரெக்ட். வர உன் மேல இருக்கிற பாசத்துல என் பொண்டாட்டி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம போறேன்னா வைத்தியம். நீ போ நான் என் பொண்டாட்டி கூட சமாதானப்படுத்துறேன். வேணாம் உனக்கு என்னதுன்னு பிடிச்சிருக்கு நீ என்கிட்ட பேசு. இல்ல நீ சொன்னது நல்லா புரிஞ்சிருச்சுன்னா கடவுள் தானா அமைச்சு கொடுத்த வாழ்க்கைய நம்ம வீணாக்க கூடாது. அப்படி புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா கட்டின பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்த பாரு, அதை விட்டுட்டு வந்து போட்டி போடுறான் என் கூட. ஆனா சஞ்சய் ரொம்ப தேறிட்ட தெரியுமா, லவ்வா அல்டிமேட்டா பண்றியாடா. சீப்பேன் இவ்வளவு தூரம் சொல்லி திரும்ப வந்து நிக்கிறான், ஒழுங்கா போடாட்டால. இருந்தாலும் ஐ லவ் யூண்ணா. ஐ லவ் யூ சாமி. ஸ்மைல் ப்ளீஸ். என்னை நானே பார்த்துக் கொள்ள கிடைத்தாயே நீயும் இங்கே, அதனாலே தானோ உன்மேல் தனி பாசம். உனக்குள்ளே என்னை நீயும் அடைக்காக்கும் அன்பை பார்த்து வருங்கால நட்பும் கூட நம்மை பேசும். கீர்த்தனாவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆஃபீஸ்க்கு ஏன் நான் வர சொன்னேன் அப்படின்னு. வெயிட் பண்ண இந்த கொஞ்ச நேரத்தில் எப்படியும் உங்ககிட்ட மீரா வந்து வளரிருப்பாங்க. என்ன ஒர்க் பண்ண ரெடியா? மேம் நான் நினச்சி கூட பார்க்கல. என்ன திடீர்னு அக்கா இப்போ மேடம் ஆகிட்டாங்க?
எஸ்டர்டே நீங்கள் பேசும்பொழுது என்கிட்ட சிஸ்டர்னு சொன்னீங்க, அப்போ அக்கான்னு கூப்பிடணுன்னு தான் தோணுச்சு. பட் இன்னைக்கு கூப்பிட்டது நீங்கள் ஜாயினிங்காக எனக்கு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணி எனக்கு இந்த ஜாப் கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது இப்போ நான் மேடம்னு கூப்பிட்டா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் மேடம்னே கூப்பிட்றேன். கீர்த்தனா எப்போவுமே ஸ்மார்ட்டாண்ணே. மேம், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? நீங்கள் சர்டிஃபிகேட் எடுத்துருவான்னு சொன்னோன்னே நான் 7th செமஸ்டர் மார்க் ஷீட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 8th செமஸ்டர் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு ஜாயினிங் ஆர்டர் கொடுக்குறீங்களா? இது ஓகேவா? உன்னோட தயக்கம் எனக்கு புரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட என்னோட ஸ்டோரியை பற்றி சொல்கிறேன்னு. நான் இந்த பிஸ்னஸ்குள்ளே எப்போ வந்தேன்னு நினைக்கிறேன்? படித்து முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. அதுதான் இல்லை, காலேஜ் நான் படிச்சுட்டு இருக்கும்போது ரோஹித் மாமாவுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்டில் நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ மாமா டே அண்ட் நைட்டு உட்காந்து ஒர்க் பண்ணுறதை நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்குள்ளே இன்ட்ரெஸ்ட் வந்து நான் போய் மாமா கிட்ட லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி லேர்ன் பண்ணிட்டு இருக்கும்பொழுது விளையாட்டா ஒரு நாள் போய் கேட்டேன், மாமா என்ன ப்ராப்ளம் நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் சொல்யூஷன் கிடைக்குமான்னு பார்க்குறேன், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு மாமான்னு கேட்டேன். அப்படி கேட்கும்பொழுது மாமா என்னை ஆப்போசிட்லேருந்து ஒரு கொஷின் கூட கேட்கல. உனக்கு என்ன தெரியும், காலேஜே இப்போ தான் படிச்சுட்டு இருக்கா அப்படி இருக்கும்பொழுது, ஸோ எல்லாமே படித்து முடிச்சுட்டு நான் ஒரு பொசிஷனில் இருக்கேன், நான் ஒரு ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உனக்கு விளக்கம் கொடுக்குற அளவுக்கு டேலண்ட் இருக்கா அப்படின்னு கொஷின் கேட்காம நீ பாரு, உனக்கு புரிஞ்சா நீ எனக்கு சொல்லு அப்படின்னு மாமா எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பை நான் படிச்சுட்டு இருக்கும்பொழுதே கொடுத்தாரு. அப்படி அவர் நம்பிக்கையோடு என் கையில் கொடுத்ததுனால தான் அந்த ப்ராஜெக்டை அன்னைக்கு என்னால் சால்வ் பண்ண முடிஞ்சுது. மாமா ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டாங்க. பரவாயில்லையே இலக்கியா, நீ கேட்ட நான் கொடுத்தேன், பட் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்குலாம் நான் யோசிக்கல. ஏதோ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ஒரு ஐடியா சொல்வேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு மாமா என்னை நினச்சி அன்றைக்கி அவ்வளோ பெருமைப்பட்டாங்க. ஸோ இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். படிப்பு அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு கருவி தானே தவிர அதுவே வாழ்க்கை கிடையாது. படிப்புங்கிறது நாலேஜோட இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான். இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது, புரியுதா? அதுக்கப்புறம் வர வேண்டிய விஷயங்களை நம்ம தான் பார்க்கணும். அந்த இன்ட்ரடக்ஷன் வெறும் க்ளூ மட்டும்தான். அந்த க்ளூவை வச்சு லைஃப்பில் நம்ம என்ன எழுதணும், லைஃப்பில் இன்னும் எப்படி மேலே போகணும் அப்படிங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். நீ காலேஜில் 4 இயர்ஸ் படிக்கிற, அப்படி 4 இயர்ஸ் படிக்கும்பொழுது அந்த படிப்பு மூலயமா ஒரு சில கீவேர்ட்ஸ் மட்டும்தான் உன்னோட ஜாப்காக இங்கே யூஸ் ஆகும். 4 இயர்ஸ் நீ படித்த தியரியை வச்சு மட்டுமே இங்கே இருக்கிற சவாலை சமாளிக்க முடியாது. நிஜமாக களத்தில் இறங்கி வேலை பார்க்கும்போது தான் உனக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்றது வெளியே வரும். ஆல்ரெடி லைஃப்பில் நீ கேள்விப்பட்டிருப்ப, இல்லை ஒரு சில பேரை பார்த்துருந்துருக்கலாம். அரியர் வச்ச எத்தனையோ பேர் இன்றைக்கி உலகத்தோட பெரிய டாப் கம்பெனிகளில் சிஇஓவாக இருக்காங்க. அதே சமயம் எல்லா செமஸ்டர்லேயும் டாப்பராக வந்தவங்க எங்கேயோ தோத்துருவோமுங்கிற பயத்தில் இன்னும் கீழே தான் நிற்கிறாங்க. ஸோ படிப்புக்கும் உன்னோட தனிப்பட்ட திறமைக்கும் தைரியத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த வேலையை நான் உனக்கு கொடுக்கறதுக்கான ரீசன் உன்னோட படிப்பு, உன்னோட மார்க்ஸ் அதுக்காக கிடையாது. உங்ககிட்ட நான் பார்த்தது அந்த தன்னம்பிக்கை, எதையும் கற்றுக்கலாம் அப்படின்ற ஆர்வம், அப்புறம் பயமே இல்லாமல் என்கிட்ட பேசுகிற அந்த தைரியம், இதுக்காக தான் இந்த வேலை. மார்க் ஷீட்டுங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி தான், அதை நான் கண்டிப்பாக செக் பண்ணுவேன், அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மார்க்கையும் தாண்டி உன்னால் இந்த வேலையை பர்ஃபெக்டாக பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கை தான் உனக்கு இந்த வேலை. ஸோ இப்போ புரிஞ்சுச்சா கீர்த்தனாவுக்கு ஏன் ஜாப் கொடுத்துருக்கேன்னு? ஸோ இங்கே வர்ற சவாலை பார்த்து பயப்படாத. தப்பு செஞ்சால் கற்றுக்கலாம், ஆனால் அதுக்குன்னு பயந்து ஒதுங்கக்கூடாது. உன்னோட தன்னம்பிக்கையை என்றைக்குமே விட்டு கொடுத்துடாத. கண்டிப்பாக மேம். வாழ்த்துக்கள். நல்லபடியாக வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். என்னால் கண்டிப்பாக முடியும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. போராட நீ துணியாமல் காலம் மாறாதே, தீராத வேதனையோடு பூவே வாடாதே. இப்போ லைவில் போயிட்டுருக்கிற ப்ராஜெக்டில் என்ன நடக்குது, ஒர்க் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நீரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறத வச்சு நீ ப்ராஜெக்டை லேர்ன் பண்ண. ஸோ நெக்ஸ்ட் மந்த் பண்ண போகிற நியூ ப்ராஜெக்டில் நீ லீடிங் ரோலே பண்ணலாம். ப்ராஜெக்டை இன்னும் தெளிவாகவே நீ ஓனாக பண்ணுற அளவுக்கு உனக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே மேம். அப்புறம் இந்த அக்காவோட ஒரு சின்ன சஜஷன். சொல்லுங்கக்கா. இந்த ஆஃபீஸில் நீ ஒர்க்கை கற்றுக்கிற வரைக்கும் நீ கீர்த்தனாவை மட்டும் இருக்கணுன்றது இந்த அக்காவோட சஜஷன். நந்தினியோட தங்கச்சி கீர்த்தனா அப்படின்னும்பொழுது உன்னால் இந்த ஆஃபீஸில் எதையும் கற்றுக்க முடியாது. தென் நெக்ஸ்ட் இவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டோட தங்கச்சி, ஸோ ரெக்கமெண்டேஷனில் வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு நேம் ஸ்டார்டிங்லேருந்தே வந்துடும். உனக்கு இருக்கிற திறமையும் யாரும் மதிக்க மாட்டாங்க. ஸோ உனக்கு என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்றதையும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம், எல்லாருக்கூடையும் பேசி பழகு. ஸோ ஆஃபீஸை பற்றியும் கற்றுக்கோ, ஒர்க்கை பற்றியும் கற்றுக்கோ. ஸோ இது எல்லாத்துக்குமே உனக்கு கீர்த்தனான்ற நேம் மட்டும்தான் வேணுமே தவிர நந்தினியோட தங்கச்சி கீர்த்தனா அப்படின்ற நேம் தேவைப்படக்கூடாது.
புரியுது மேம். அக்கா ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. இப்போ நான் நந்தினியோட தங்கச்சி அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா எனக்கு என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்றத யாரும் பிலீவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களோட ரெக்கமெண்டேஷனில் வந்திருக்கேன் அப்படின்றத மட்டுமே யோசித்து எனக்கு உண்மையாகவே டேலண்ட் இருந்தால் கூட அது வெளியே வராதுன்னு சொல்கிறீங்க. எனக்கு நல்லாவே புரியுது மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு ஜாப் கொடுத்துருக்கீங்க. எனக்கு என்ன டேலண்ட் இருக்குன்றத நான் லேர்ன் பண்ணுறேன் மேம். அதுக்கப்புறம் நான் யார் அப்படின்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். தட்ஸ் த ஸ்பிரிட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் மேம். இந்த வேதனையோடு பூவே வாழாதே, நிலை மாற்றிட துயர் நீக்கிட எழுவாய் எழுவாய் புயலாய் எழுவாய் போ. கார்த்திக் சார் உங்களை பார்க்க சொல்லி இலக்கிய மேம் அனுப்புனாங்க. கார்த்திக் சார் கலாய்க்காதீங்கண்ணே. கீர்த்தனா உண்மையாவே இலக்கிய உனக்கு ஜாயினி குடிச்சிட்டாலாமா? இப்படிலாம் சிரிச்சு பேசாதீங்க. சார்னு கூப்பிட வர மாட்டேதுண்ணே. உன்னை நான் சார்னு கூப்பிடவே சொல்லலையேம்மா. நீ ஏன் சார்னு கூப்பிட ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்க? இல்லை நீ 5 நிமிஷம் நார்மலாவே பேசு, அதுக்கப்புறம் சாரு அந்த கேட்டகரிக்கு நீ போகலாம். ஃபர்ஸ்ட் கேஷுவலா வாண்ண, உன்னோட மாமாவை மாமானே கூப்பிடலாம். ஸோ மச்சின்சி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்பா கொஞ்ச நேரம் நார்மலாக பேசிக்கிறேன் மாம்சு. உண்மையாக தான் மாம்சு ஜாயினிங் கொடுத்துட்டாங்க தெரியுமா? எதுக்கும் உங்கள்கிட்ட ஒரு வாட்டி கேட்கணுமாமே, அதனால தான் ஃபைலோட இந்த ரூமுக்கு அனுப்பி விட்டாங்க. என் அத்தமாக ரொம்ப நல்லவ தான், அப்பப்போ கொஞ்சம் கோவப்படுவா, பட் எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணுவா. இது ஒரு சில பேருக்கு இப்பெல்லாம் புரிய மாட்டேதுன்னு. கீர்த்தனாவை பற்றி மட்டும் விசாரிச்சா நல்லா இருக்கும்னா? ஆமாம் ஆமாம், அத்தை மக நிறைய நல்லதை சாருக்கு தான் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் ஒன்று ஒன்றா அடுக்குன்னா நல்லாயிருக்கும். நாலு நல்லது கட்டது என்னன்ட்டு நானும் தெரிஞ்சுப்பேன் பார்த்தியா? அப்பா உங்கள் சண்டே நிப்பாட்டுங்கண்ணே. ஏற்கனவே மண்டை ஃபுல்லாக குறுன்னு ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு இந்த ஆஃபீஸில் வேலை கிடைச்சிச்சு. ஐயோ பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியில் நானும் ஒரு எம்ப்ளாயின்னு நினைக்கும் போது அப்படியே ஜெவ்வுன்னு இருக்கு மாம்சே. பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிலாம் உனக்கு வேலைக்கு எடுத்தது ஓகே தான். இலக்கியம் வேலைக்கு எடுத்தா கண்டிப்பாக உனக்கு டேலண்ட் இல்லாமலாம் இருக்காது. எங்களையும் தாண்டி உங்ககிட்ட ஏதோ ஒரு டேலண்ட்டை அப்சர்வ் பண்ணியிருக்கா, அதனால தான் ஜாப் கொடுத்துருக்கா. அதெல்லாம் ஓகே தான். அப்புறம் நீ ஏதாவது கொஷின் கேட்க போறியா மாம்சே? பெருசா கொஸ்டின் இல்லை, உன்னோட போல்ட்னஸ்க்கு இந்த ஜாப்லாம் நீ தட்டி தூக்கிடுவேன். அதில் இந்த மாம்ஸ்க்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. அப்புறம் புளிக்கு பிறந்தது பூனையாகுமா அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி மாமா பயங்கர ஸ்மார்ட்டு. அவருக்கு பொண்ணா இருக்கிற நந்தினி அண்ணியும் நீயும் இன்னும் ஸ்மார்ட்டாக தான் இருப்பீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கைலாம் இருக்கு. அடே புகழ்ந்தது போதும். இங்கே பாருமா, நானும் நம்புறேன் உனக்கு டேலண்ட் இருக்கு. ஸோ இலக்கிய வேலைக்கு எடுத்தால் கண்டிப்பாக டேலண்ட் இல்லாத பர்சன் எடுக்க மாட்டா, பர்சனலாகவும் யாரையும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டா. அதெல்லாம் எங்களுக்கு புரியுது. சொல்லுங்க டாக்டர், அப்படி உங்களுக்கு என்ன டவுட்டு? இலக்கியா உன் டேலண்ட்டை மதித்து எடுத்தா ஓகே தான், அது எல்லாமே அக்செப்டட் ரீசன் தான். நந்தினி தேவையில்லாமல் உன் ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ தேவை இருந்ததுனால தான் ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க. அப்படி வந்ததுனால தான் உனக்கு ஜாப் கிடைச்சிச்சு. இலக்கியா நீ பார்க்குற சூழ்நிலை வந்துச்சு. ஏன் டாக்டர் எல்லா கொஸ்டினுக்கும் நீங்கள் தான் ஆன்சர் ரெடியாக வச்சுருக்கீங்களே, இப்போ என்னென்ன புதுசாக கொஸ்டின் கேட்க போறீங்க? ஏதோ ஒரு விஷயம் இடிக்குதுன்னு. என்ன விஷயம்? ஆமாம், இன்டர்வியூக்கு ஃபஸ்ட்டு வர, அதுவும் ஃபஸ்ட்டு ஜாபு. ஆஃபீஸ்க்கு வரும்போது இப்படி பிளாக் சுடிலேயே வருவாங்க. அட பாவி பயில பாயிண்ட்டை பிடிச்சிட்டானே. இவ்வளோ நேரம் நம்ம இதை யோசிக்கலையே. ஏன் டாக்டரே இப்போ நான் பிளாக் ட்ரெஸ் போட்டதுனால என்ன வந்துச்சு? இல்லை, மார்னிங்லேருந்து ஆஃபீஸில் பார்த்துட்டு இருக்கேன், ஒரே பிளாக்காக தெரியுது. அதான் என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கலான்னு. நான்லாம் லவ் ஃபெயிலியர் இல்லைப்பா, பொண்ணுங்க மேலே விருப்பம் ஆகிட்டதுனால பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்கேன். அப்போ மிஸ்டர் பிளாக் ஏன் பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்காரு? கொஞ்ச நாளாக ஒயிட் ஷர்ட்டில் சுற்றின மாதிரிலாம் இருந்துச்சு. என் சஞ்சய் ப்ரோலாம் எப்பவுமே ஒயிட் ஷர்ட்டுக்கு மாற மாட்டாருன்னு என்னதான் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தாலும் என் சஞ்சய் ப்ரோ மாறலாம் மாட்டாரு. நானே அவரை நம்பி தான் பிளாக் ட்ரெஸ்க்கு மாறி இருக்கேன். கம்பெனி கொடுப்பாருன்னு. என்னம்மா நாங்கள் 2 பேருமே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கோம். உன் பிளாக் ட்ரெஸ்க்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கு? இங்கே பாருங்க டாக்டரே, நான் ஏன் பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்கன்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஒய்ஃப் என்னை இன்டர்வியூக்குன்னு சொல்லி கூப்பிடல. சரி, அதே போல் நான் லவ் ஃபெயிலியரும் கிடையாதுன்னு. ஏன்னா என் லவ் ஃபர்ஸ்ட்டு சக்ஸஸே ஆகல. அப்படி சக்ஸஸ் ஆகியிருந்தா தானே அது லவ் ஃபெயிலியரில் முடியும். பாயிண்ட் கரெக்டுடா. சக்ஸஸ் ஆகிற லவ் மட்டும்தான் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்களா? ஏன் சக்ஸஸே ஆகாத லவ் கூட ஃபெயிலியர் தான். அது அப்படி சொல்லக்கூடாதுன்னு. யார் எப்படிமா சொல்லணும்? முயற்சியை கரெக்டாக பண்ணலன்னு சொல்லணும். அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லலன்னு சொல்லணும். சில டைம் அவங்களா புரிஞ்சுக்கிட்டு வரும்பொழுதும் நம்மளுக்கு புரிதல் இருக்காது. ஸோ இப்படி புரிதலே இல்லாத காதலில் தான் சக்ஸஸ் ஃபெயிலியர் இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஏது புரிதலான காதல்னு சொல்ல வரீங்க? நம்ம எவ்வளோ இயர்ஸாக லவ் பண்ணுறோம், எவ்வளோ செகண்டாக லவ் பண்ணுறோம், அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆப்போசிட்டில் நிற்கிறவங்க கண்ணை பார்த்தாலே தெரியணும் அவங்களுக்கு நம்ம மேலே காதல் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி நம்மளுக்கு புரியலன்ற பட்சத்தில் அவங்க மேலே மட்டும் தப்புன்னு நம்ம எடுத்துக்க கூடாதுல்ல. என்ன சொல்லுமா? கார்த்தி மாமா அவருக்கு மட்டும் இல்லை உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன்னா. நீங்கள் 2 பேரும் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கலாம், பட் உங்கள் 2 பேரோட லவ்வை பொறுத்த அளவுக்கு நீங்கள் 0 தானே. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் பிளாக் ட்ரெஸ்க்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குன்னு 2 பேரும் ரிசர்ச் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் எப்படி கலர்ஃபுல்லாக வாழலான்னு போய் திங்க் பண்ணுங்கள்.
இப்படிலாம் சீரியஸாக அட்வைஸ் பண்ணால் நாங்கள் 2 பேரும் அப்படியே டைவர்ட் ஆகி போயிடுவோம்னு நினைக்கிறியா? அதெல்லாம் முடியாது. எனக்கு தெரியணும்னா இந்த மிஸ்டர் பிளாக் ஒரு மாதிரி வேறப்பாவே சுற்றிட்டு இருக்காப்ல. அதுவும் நேத்திலாம் நைட்டு ஆளே சரியில்லை. அப்படி அவரை புலம்ப விட்டுருக்கா அப்படின்னா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு. புலம்புனாரடா? அதுவும் பங்கமாக புலம்புனாருன்னு. கடவுளே, இந்த பிளாக் வேற என்ன உளறி வச்சதுன்னு தெரியலையே இதுங்கள்ட்ட. இருக்குண்ணா மேடம், கொஞ்சம் திரும்புங்கண்ணே. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்து பேசுங்க. உங்கள் ஐ கான்டாக்டை வச்சு நான் போய் சொல்கிறீங்களா உண்மை சொல்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கணுன்னு. ஐயோ, இந்த ஆள் ஒரு சைக்காட்டிஸ்ட்ன்றதையும் நம்ம மறந்துட்டோமே. கண்டுபிடிச்சிருவாரோ? மேடம். இன்னைக்கு என்ன டாக்டர் மாமா? என்னம்மா திடீர்னு மாமா அட்டாச் ஆயிடுச்சு? நீங்க தானே லாஸ்ட் டைம் பேசும்பொழுது சொன்னீங்க நீங்களும் எனக்கு மாமா தானே. இல்லை, லைட்டாக மரியாதை ஆட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படி மரியாதை ஆட் ஆனாலும் கொஷின் ஸ்கிப் ஆகாதுன்னு. ஆ, ஏன் அப்படி? நீங்கள் ஏதோ சொன்னீங்கல்ல புரிதலான காதல்னு. ஆமா. அப்படி ஐ கான்டாக்டை மட்டுமே வச்சு இது வரைக்கும் இது லவ்வா லவ் இல்லையா, இது சக்ஸஸாக ஃபெயிலியரான்னு தெரியாத அளவுக்கு ஒரு படம் ஓடிட்டு இருக்கு. அப்படி ஐ கான்டாக்டை மட்டுமே வச்சு ஓடிக்கிட்டு இருந்த ஒரு மூவியில் திடீர்னு நேற்று ஏதோ லவ் ஃபெயிலியர்ன்ற மாதிரியும் ஒருத்தர் விடிய விடிய குடிச்சிட்டு போலம்னாரே, அதுதான் என்ன கதைன்னு எனக்கு புரியலன்னு. குடிச்சாரா? அவர் குடிப்பாரா? எனக்கு தெரியாது, அப்படித்தானே? தெரியாது மாமா. சரி சரி, தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கிட்டு போய் நீ அந்த ஆளை போட்டு வெளுத்தாலும் சரி, நான் உண்மையை சொல்லியே தீர்வேன்னு. மச்சான் உண்மையாவே ஒரு புலம்புனாராடா விடிய விடியா? நான் மட்டும் தான் புலம்புனான்னு நினைச்சேன். சாக்கில் மச்சான் மாமான்னு கூப்பிட்றவளை வச்சுக்காதுன்னு என்னைக்கா இருந்தாலும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். சீட்டேன். மச்சான் கூப்பிட்றத ஏற்றுக்க மாட்டேன்லடா. அப்புறம் எப்படி இருக்குடா? நேற்று ஃபுல்லாக எனக்கு காவலுக்கு உட்காந்துருந்தேன். இப்போதைக்கு நீ என் ஃப்ரெண்டு கிடையாது. அந்த ரிலேஷன்ஷிப் எப்போவோ முடிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு உட்காந்துருந்தேன்னு கேட்டேன். எதுக்கு உட்காந்துருந்தேன் அப்படின்னா, ஏற்கனவே இருந்துச்சுல்ல அந்த ரிலேஷன்ஷிப்காக பாவம்னு பார்த்து உட்காந்துருந்தேன். அதுவும் அந்த பாவம் கூட ரோஹித் ப்ரோவுக்காக தான். நீ சொல்லுமா என்ன விஷயம்? அதுவும் எஸ்டர்டே ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். நீ ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போன கையோட மனுஷன் வந்து குடிக்க ஆரம்பிச்சவர் தான் விடிய விடிய குடிச்சிட்டு புலம்பிட்டு தான் இருந்தாரு. அப்படி அதுக்கு என்ன ரீசன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப அவளோட இருக்கேன்னு. உண்மையாவே எதுவும் இல்லை மாமா. நானா கண்டுபிடிக்க 5 நிமிஷம் ஆகாது. கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இத்தனா என்கிட்டயும் போய் சொல்றியாடா? இல்லை மாம்சு. இங்கே பாரு கார்த்தி, நீ என் ஃப்ரெண்டு இல்லைன்றதுலாம் அப்பாற்பட்ட விஷயம். பட் அண்ணனா நினச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள் நம்ம எல்லாத்தையும் சொல்லி புலம்புறோம். அவர் லவ் மட்டும் என்னாச்சு அப்படின்றதுல நம்மளுக்கு அக்கறை இல்லையா? ஏன் நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? அவன் சொல்றது கரெக்ட் இல்லை கீத்துமா. நீ சொல்லு, இந்த சின்ன மாம்ஸ் கிட்ட சொல்லு, என்னாச்சு? ஏன் அவர் குடிச்சாரு நேத்தி? எனக்குமே தெரியல மாமா. நான் எது கேட்டாலும் அவர் பேச மாட்டார் தான். இது வரைக்கும் ஒரு ஃபோக்கஸ்ல இல்லதான். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் ஏன் குடிச்சாருன்னு எனக்கு எப்படி மாமா தெரியும்? டே, கீர்த்தனாவும் சேர்ந்து தான் போய் சொல்கிறான், நம்பாத. இல்லை குட்டி மாமா. எல்லாம் கீர்த்தனா போய் சொல்றாளா போய் சொல்லலையான்றதுலாம் அப்பாற்பட்ட விஷயம். பட் என் சஞ்சய் ப்ரோ என்கிட்ட போய் சொல்லாதுன்னு. ஓவர் கான்ஃபிடென்ட்னா? கடவுளே, இவங்க 2 பேர்ட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது? இன்னும் கொஞ்ச நேரம் கார்த்தி மாமா இப்படியே கொஸ்டின் கேட்டுச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வளரிடுவோம்னா. ஆனால் இந்த டாக்டர் ஐ கான்டாக்ட்லேயே கண்டுபிடிச்சிருவார் போலயே. இப்போ என்ன பண்ணுறது? பேசாமல் ஒரு அட்வைஸை போட்டு போயிடுவோம். லவ்வை பற்றி அட்வைஸ் பண்ணாதான் இவங்க நம்ம லவ்வை பற்றி பேசுவாங்க. பேசாமல் இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி ஒரு அட்வைஸ் போட்டுருவோன்னு. மாமா அதெல்லாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ எனக்கு ஒரு பதில் சொல்லு. என்னடாமா? நீங்கள் 2 பேரும் ஏன் மாமா பேசாமல் இருக்கீங்க? நீங்கள் 2 பேரும் இப்படி எதிரும் புத்திரமா உட்காந்து கொஷின் கேட்கறது நல்லா இல்லை தெரியுமா? பக்கத்தில் உட்காந்து நீங்கள் என்ன கொஷின் கேட்டால் கூட நல்லா இருக்கும். ஏய், டைவர்ட் பண்ணாத. அவன் அப்படிதான். நீ சொல்லு. 2 பேருக்கும் ப்ராப்ளம்னு கேள்விப்பட்டேன் மாமா. எதனால ப்ராப்ளம் வந்துச்சுன்னு கூட கேள்விப்பட்டேன். அம்மா கீத்துமா, இவன் என்கிட்ட பேச மாட்டான் தெரியுமா? எனக்கு இவ்வளோ கஷ்டமா வருது தெரியுமா? ஹாய் கீர்த்தனா, இப்போ பேசிட்டு இருந்த டாபிக் என்ன? இப்போ நீ பேசுகிற டாபிக் என்ன? உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் மேலே எனக்கு அக்கறை இருக்கக்கூடாதா? நிறையவே அக்கறை இருக்கு கீத்துமா, நீ பேசுனா. டாக்டரே பார்த்தீங்களா என் கார்த்தி மாமா எவ்வளோ ஃபீல் பண்ணுது? இந்த கார்த்தி மாமா கிட்ட போய் ஏன் மாமா அப்படி பண்ண அப்படின்னு கேட்டால் கார்த்தி மாமா சொல்லும், நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் பண்ணனே. அதுக்குன்னு உங்களை ஒன்றும் நான் குறைச்சி பேசல. உங்களை கேட்டாலும் நீங்கள் அதே ஆன்சர் தான் சொல்லுவீங்க. 2 பேரோட இன்டென்ஷனும் ஒன்று தான். நீங்கள் 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க. 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சொல்லிக்காம செஞ்ச விஷயந்தான் சொதப்பிருச்சு. அதுக்காக ஒருத்தர் மேலே ஒருத்தர் கோவப்பட்டு இத்தனை வருஷம் நட்பை விட்டு கொடுக்க போறீங்களா? எங்கள் கார்த்தி மாமா மூஞ்ச பாருங்க, பாவமா இல்லையா? பாவம் தான் அண்ணா. இங்கே பாருடா, இது இதே மாதிரி தான் அவரும் பண்ணாரு. அவ்வளோ போதையில் இருந்தப்பையும் அந்த மனுஷன் நான் கேள்வி கேட்கும் பொழுதுலாம் ரோஹித்தையும் என் சாமி என்னை ரோஹித்துக்கிட்ட கூப்பிட்டு போய் விடுங்கன்னு சொல்லியே சாவடிச்சா தெரியுமா? இப்போ அந்த புள்ள சேம் அதே ஆயுதத்தை கையில் எடுக்குது. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாரு போலையா? அதெல்லாம் இல்ல கீர்த்தனா போய் சொல்ல மாட்டான். என் நல்லதுக்காக தான் பேசுறான். கார்த்தி மாமா இப்படி மைண்ட் அப்செட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுறான். கார்த்தி மாமா ஸ்ட்ராங்கா நம்புது நம்ம போய் சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு. நம்ம கார்த்தி மாமாவை பத்தியே பேசுவோம். இந்த டாக்டரை பார்த்து பேசினா வளரிடுவோம் போலையா? இழப்பு என்னவோ பெருசுதான் கார்த்தி மாமா. ஸோ கௌதம் மாமா வந்து இலக்கிய அக்காவை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. இதெல்லாம் பெரிய இழப்பு தான் அவருக்கு. என்ன இப்படிலாம் நடக்கும்னு நினச்சி கனவு கண்டா பண்ண? இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் இந்த பண்ணியிருப்பியா?
இல்லை இழப்பு பெருசுன்றதை தாண்டி அந்த இழப்புக்கு முன்னாடி உங்க நட்பு அவ்வளோ சின்னதாவா போயிடுச்சு. யோசிச்சு பாரு கார்த்தி மாமா, யோசிச்சு பாரு. அன்னைக்கு நீ அந்த தப்பை பண்ண, நான் இல்லைன்னுலாம் சொல்ல. பட் கௌதம் மாமாவுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றதுனால தானே பண்ண. தப்பான வழியில ஒரு நல்ல விஷயத்த செய்ய போய் அது தப்பாயிடுச்சு. இதுல துரோகம் எங்க இருக்கு? அதாண்ணா, நான் எங்க துரோகம் பண்ணேன்? வாழ்க்கையில நீ பெருசா எதுவும் துரோகம்லாம் பண்ணலன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருந்தா உண்மையான அக்கறை இருக்கு பத்தியா, அதுதான் உங்க 2 பேரையும் இப்படி பண்ண வச்சிருக்கேன். ஏன் அவர் மட்டும் வந்து ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஏன்டா கார்த்தி இப்படி பண்ண அப்படின்னு கேட்டிருந்தா நீ என்ன பதில் சொல்லாமல இருந்திருக்க போற? அப்படியே இவ்வளோ நாள் இல்லாம இப்போ நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஃபாரின் கிளம்பணும். நட்புன்றது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. உங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிக்கும். ஆனா இந்த ஈகோ தான் உங்களை தடுத்துட்டு இருக்குன்னு. நீங்க 2 பேரும் பேசாம இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை நம்பின அந்த நட்பை நீங்களே கொள்றதுக்கு சமமாமா. ஃப்ரெண்டோட லவ் தோத்துறக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க. நம்ம லவ் மூலயமா வச்சோம் உனக்கு ஒரு வாழ்க்கை அமையட்டும்னு அவர் நினைச்சாரு. ஆனா இப்ப 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தியாகம் பண்ணி என்ன நடந்துச்சு? தோத்துட்டுல நிக்கிறீங்க. 2 பேரும் விட்டுருங்க. என்ன தப்பு 2 பக்கம் தான் இருக்கேன். எல்லா சண்டையும் போதுனே இந்த செகண்டோட விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு கேட்டுட்டு பழையபடி உங்க சிரிப்பு சத்தம் கேட்குற அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டாடுங்க. உங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பும் சேர்றதுல தான், உங்க 2 பேரோட சிரிப்புல தான் அடுத்த கட்டத்துல உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அப்படின்றது இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேரும் சிரிச்சாதான் உங்க லைஃப்ல இருக்கிற காயத்துக்கெல்லாம் மருந்து கிடைக்கும். அதை விட்டுட்டு நீங்களும் போட்டி போட்டுட்டு உங்க லைஃப் கூடயும் 2 பேரும் தனித்தனியா போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா சரி வராது மாமா. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்க விருப்பம்னா எஸ்கேப் ஆயிடுவோம். 2 பேரும் டீப் திங்கிங்ல போயிட்டாங்க. பேச மாட்டான், பவித்ரா என்ன புரிஞ்சுக்க மாட்டான்றதை தாண்டி நீ என்ன பிரிஞ்சிருக்கிறது தான் என் மனசு கொள்ளுது தெரியுமா? அவ பேசினா, அவன் நம்மள டைவர்ட் பண்ணா, அது எல்லாமே எனக்கு புரியுது. நான் இப்போ கீர்த்தனா பேசணுன்றதுக்காகலாம் உங்ககிட்ட பேசலாம். என்னால் உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியல. ப்ளீஸ். நான் மன்னிச்சிட்டேனா மன்னிக்கலையான்றதை பற்றி நம்ம 2 பேரும் நைட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஒருத்தி நம்மளை டைவர்ட் பண்ணி விட்டு போயிருக்கா. அதுவும் இந்த சஞ்சய் ப்ரோ நம்மளே சுற்றி விட்டு அடிக்கிறாருன்னு. பிள்ளைகிட்ட லவ் சொன்னாரா, இல்லை லவ் பண்ண கற்று தந்தாரா, இல்லை இந்த புள்ள லவ் சொல்லிச்சா அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம 2 பேரும் எப்படி சமாளிக்கிறதுன்றத நல்லா கற்றுக் கொடுத்து வச்சிருக்காரு. ஒழுங்கா வா, நம்ம 2 பேரும் போய் ஃபர்ஸ்ட்டு அந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருக்கிற அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவர் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாருன்னா இவர் சந்தோஷமா இருந்தா நம்ம என்ன ஒத்துக்காமலாம் போயிட போகிறோம். இல்லை, சே மூஞ்ச மாற்றிட்டே இருந்து வா. நீ பேசுவான்னு சொல்லலாம். ரிசல்ட் நைட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கல, ஒழுங்கா இருந்து வா. சொல்லணும்னா சொல்லி தொலைக்கிறேன், இருந்து வா. மீரா மேம் இதெல்லாம் ஓர வச்சுன்னு ஏண்டாமா நான்சி இவ்வளோ ஆங்கிரி? அவ மட்டும் ஆங்கிரியா இல்லை மேம், மைனாரினா கூட ஆங்கிரியா தான் இருக்கும்னு. ஓ மை காட், ஒய்டா? அதுவும் எல்லாரும் டீமாக வந்து கொஸ்டின் கேட்குற அளவுக்கு அப்படி என்ன பண்ணிட்டு இந்த மேனேஜரு? உங்கள் டீமில் நாங்கள் இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே பண்ணலன்றது தான் மேட்ருன்னா? அடே ஓ, நீங்களும் அந்த கோவத்தினால வந்திருக்கீங்களா? நான் கூட அந்த கோவத்தில் தான் வந்திருக்கேன் மேம். நீங்கள் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு பதில் சொல்லி ஆகணும். ஏண்டாம்மா? அது எப்படி மேடம், உங்கள் டீமில் நாங்களாம் இருக்கிற வரைக்கும் ஒரு வேலையை எங்களுக்கு சொல்லி தராம இப்போ இந்த பிள்ளை வந்தோடனே பர்சனலாக கூட ட்ரைனிங்லாம் கொடுக்குறீங்க? இந்த பொண்ணை விட நாங்களாம் எந்த விதத்தில் மேம் குறைஞ்சு போயிட்டோம்? அதுவும் டிகிரி கம்ப்ளீட்டடாக முடிச்சுட்டு வந்தோம் மேம். அப்படி இருக்கிற எங்களையே நீங்கள் ஃப்ரெஷர்னு ஒதுக்கி வச்சு ஒரு வேலையை சொல்லி தராம எவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கீங்க தெரியுமா? எவ்வளோ டைம் கேட்டிருப்போம் மேம், வேலை சொல்லித்தாங்கன்னு ஒரு டைம் சொல்லி கொடுத்தீங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு பர்சனலாக ட்ரைனிங்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா எங்களை விட டேலண்டாக இந்த பொண்ணு இருக்காங்கன்னு அர்த்தமா? இல்லை என்ன அர்த்தம் இதுக்கெல்லாம் அந்த புள்ள டேலண்ட்ன்றது இல்லைம்மா. அப்புறம் என்ன மேம் சொல்ல வரீங்க இந்த உலகத்துக்கு? இங்கே பாருடா ரீனா, ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் வர்ற பசங்களாம் டேலண்ட் இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஃப்ரெஷர் இல்லையான்றதுலாம் எனக்கு தெரியாது. இப்போ நீங்களாம் என் டீமில் இருந்த வரைக்கும் நான் என்ன பண்ணேன்? புரிஞ்சுக்காம உங்களை எல்லாரையும் அவமானப்படுத்தினேன். நாங்கள் இன்னும் டீமில் தான் மேம் இருக்கோம். ஐயோ, இப்போ இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்லி தரேனே. உங்களுக்கே டவுட் வரலனாலும் டவுட் இருக்கான்னு கேட்டு தான் மைனாரினாவுக்குலாம் கிளியர் பண்ணுறேனே. இப்போ பண்ணுறீங்க தானே? அதே தாண்டா இனிமேல் ஸ்டார்டிங்லேருந்து பண்ண போகிறேன். ஃப்ரெஷராக என் டீமில் இருந்த பசங்களாம் பொக்கிஷமாக இருந்திருக்காங்க. அந்த பொக்கிஷத்தெல்லாம் நான் தொலைச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரெஷராக வர்ற பிள்ளைங்களுக்கு வேலையை கற்றுக் கொடுத்தா அந்த பிள்ளைங்க பக்குன்னு கற்பூர மாதிரி புரிஞ்சுக்கிட்டு பக்காவாக வேலை பார்க்கணும் இந்த மேனேஜர் முடிவு பண்ணிட்டேன்னு இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த புள்ள டேலண்டாக இருக்குன்றதுக்காக நான் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கேனா, இல்லை இந்த மேனேஜர் மாற்றிக்கிட்டேன் புத்தியா அப்படின்றதுனால கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கேன். அதனால நீங்களாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்கடா. இருந்தாலும் கோவம் மேம். எந்த நான்சி, நீ வேணா டீமுக்கு வந்துடுறேன், நான் உனக்கு கைட் பண்ணுறேன். அப்படிலாம் வர முடியாது, தெரியுதுல்ல? அப்படிலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்த பிள்ளைக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கறது மட்டும் இப்படி கோளாரா பார்த்தா நான் என்ன பண்ணுறது? சரி நாங்கள் நம்புகிறோம். எங்கள் மேனேஜர் பக்காவாக மாறிட்டாங்க, அதுவும் ஃப்ரெண்ட்லியாக மாறிட்டாங்கன்னு நாங்களாம் நம்புறோன்னே. ஓர வஞ்சனை இதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். சரி அதெல்லாம் விடுங்க மீரா மேம், நீங்கள் மாறிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சரி இந்த பிள்ளைங்களாம் கொஸ்டின் கேட்குதுன்னு நானும் கொஸ்டின் கேட்டேன். கிருமி
ஆமா, நாளைக்கு இதோ எத்தனிக் டேவாமே? ஆமா, லாஸ்ட் 2 இயர்ஸாவே இந்த ஆஃபீஸ்ல எத்தனிக் டேவ்லாம் மறந்துட்டாங்கன்னா அப்புறம் எதுக்கு மேம் இப்போ மட்டும் செலிப்ரேஷனு? எத்தனிக் டே மீன்ஸ் பாரம்பரிய உடையில் வரணும் அப்படிதானே மேம்? ஆமாண்டா, நாளைக்கு இந்த ட்ரௌசர் பேண்ட் எல்லாம் போட்டுட்டு வரக்கூடாது. நம்ம பாரம்பரிய முறைப்படி ஒரு ஆஃப் சாரியோ இல்ல சாரியோ இந்த மாதிரி கட்டிட்டு வரணும்னா. நான் கட்டிடுவேன் மேம், பட் அது நிக்காது. ஐயோ கடவுளே, இந்த டே வேணான்னு சொன்னா யாராவது கேக்குறாங்களா? என்னவோ புதுசா தமிழ் புத்தாண்டை கொண்டாடுறேன்ல கூத்தடிக்க போறாங்க. ஏன் மேம், நம்மள சாரி கட்டிட்டு வந்து ஆஃபீஸ் தாங்குமா? தாங்கன்னு தான் கட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஆனா என்னென்ன கூத்துல வர போறீங்கன்னு தான் தெரியலண்ணா. மேம், ஐ டோன்ட் ஹாவ் சாரி. அதுக்கு நீ இவளுக்கு நம்ம சாரியா ஸ்பான்சர் பண்ண முடியும்? எடி, என்கிட்ட நிறைய சேலை இருக்கு. எங்க அம்மா சேலையெல்லாம் ஆட்டை போட்டு வச்சிருக்கேன். உனக்கு ஒன்று எடுத்துட்டு வந்து தரேன். என் ஆஃபீஸ்ல வந்து கட்டிக்கோண்ணே. அப்போ ஓகேடி. அப்புறம் மேடம், எத்தனிக் டேலாம் இருக்கட்டும், நாளைக்கு செலிப்ரேஷன் பண்ணிடுவோம். அதுல எதுவும் தப்பு இல்லை. அப்புறம் முக்கியமான மேட்ரா, எனக்கு இந்த பிள்ளை எல்லாரும் பத்தியும் பக்கவா பதில் சொல்லிச்சுல. ஆமா, அப்படி அந்த பதிலுக்கு பின்னாடி என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீ எதை பத்தி கேட்க வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் கூட காலையில இருந்து அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இந்த பொருள் பின்னாடி சீக்ரெட் இருக்கு தெரியுமா? எனக்கும் தெரியும் சீக்ரெட் இருக்குன்னு, ஆனா என்ன சீக்ரெட்னு தெரியலையே. மேடம், நான் பிரேக் போயிட்டு வரலாமா? மேடம், இந்த பிள்ளை எஸ்கேப் ஆகிற மாதிரி தெரியல. ஏதோ நம்ம லிப் மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இந்த புள்ள இப்போ பிரேக் கேட்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஏன்டாம்மா இவ்வளோ நேரம் நாங்களாம் பேசிட்டு இருந்தோம், நீ பேசிக்கவே இல்லை. ஏன் எங்க கூட மிங்கிள் ஆகாமல் இருக்க? திடீர்னு ஏதோ பிரேக் போகிறேன்னு சொல்கிறேன். இல்லை மேம், ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் சொல்லிக் கொடுத்த ஒர்க்கில் எனக்கு புரியுது. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் பேசுறது எல்லாத்தையும் நான் காதில் வாங்கினேன் மேம். நாளைக்கு நான் கூட சாரியில் வந்துடுறேன். அதில் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. பட் இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நான் போயிட்டு வந்துட்டுமா? டீப்பாக நோட் பண்ணு மேம். மேம், சரிடாம்மா, நீ கிளம்பு. கியோ, உன்னை தான் தேடிட்டு இருந்தாண்ணா. எதுக்கு? ஏய், உங்க வீட்டில் பேசுற மாதிரிலாம் இங்க வந்து பேசிட்டு நிக்க கூடாதுன்னா? யோ, நீ யாருன்னே தெரியாதுன்னு காலைல சொல்லிட்டேன்ல. அப்படி இருக்கும்போது நான் ஏன் உன்கிட்ட பேசணும்னு நினைக்க போறேன்? அப்புறம் எதுக்கு இப்போ என்கிட்ட வந்து பேசுறேன்? இந்தாயா நான் வந்து பேசுறதுக்கு காரணம். நானா? ஆமா, உன்னை மனசுல நினைச்ச ஒரே காரணம் தான். புரியுதா? வேற எதுவுமே காரணம் இல்ல. இங்க பாருக்கு எத்தனா பார்த்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனையே. சும்மா பேசிக்கிட்டேன். இப்போ என்ன நடந்துச்சு? நேற்று நைட்டு எதுக்கு குடிச்சேன்? அது நான் எங்க குடிச்சேன்? முழுசா நினைச்சதுக்கு அப்புறம் முக்காடு தேவையில்லண்ணா. நீ குடிச்சா எப்படி பேசுவேன், எதை பத்தி பேசுவேன்னு நானே ஒரு நாள் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது நேற்று நைட்டு குடிச்சிட்டு இந்த கார்த்தி மாமா கிட்டயும் கௌதம் மாமா கிட்டயும் என்ன உளர்ன? ஐயே, இப்போ அவனுங்களை பார்த்துட்டு வரேன். அவங்க 2 பேரும் என்ன கொஸ்டினா கேட்டுட்டு இருக்காங்க. எஸ்கேப் ஆகி வர்றதுக்குள்ள எவ்வளவு கஷ்டமா போயிடுச்சு தெரியுமா? நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். நேற்று நைட்டு உன்னை யாரையா குடிக்க சொன்னா? காதல் இல்ல கன்றாவி இல்லைன்னா சொல்றல. அப்படி இருக்கிற பட்சத்துல லவ் ஃபெயிலியர் ரேஞ்சுக்கு நேற்று குடிச்சேன்னு அவங்க 2 பேரும் சொல்றாங்க தெரியுமா? ஐயே, அப்படிலாம் இல்ல. அப்படி இருக்கா இல்லையான்னு அவங்க தான் சொல்லிட்டாங்களே. அவங்க தான் நீ லவ் ஃபெயிலியர்ல குடிச்சேன்னு தெளிவா சொல்றாங்களே. பத்தா குறைக்கு நான் வேற தெரியாம இன்னைக்கு பிளாக் ட்ரெஸ் போட்டு வந்துட்டேன். இந்த பிளாக் ட்ரெஸ்க்கு பின்னாடி மிஸ்டர் பிளாக் தான் இருக்காரான்ற அளவுக்கு கொஸ்டின் கேட்கறாங்க. வைத்தியக்காரி, நீ எதுக்கு பிளாக் ட்ரெஸ்ல வந்த? நேற்று வரைக்கும் நீ ஒயிட் ட்ரெஸ்ல தான் வந்த. அப்படி இருக்கும்பொழுது நீ ஏன் இன்னைக்கு பிளாக் ட்ரெஸ்ல இருக்க? அது அதுன்னு மட்டும் சொல்லிட்டு இங்க பாரு, உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஏன் பிளாக் ட்ரெஸ்ல இருக்கும்னு சொல்லிட்டு சும்மா நீ மூடி அப்படியே பூசி முழுவிட்டு இருப்பேன். அதுக்கு தான் நான் ஒத்து ஊத்திட்டு இருக்கேன்ல. நேற்று நீ பேசினது தாங்க முடியாம தான் நானே இன்னைக்கு உன்ன மாதிரி ஒரு கொள்கையில வாழ்வோன்னு சொல்லிட்டு பசங்கனாலே எனக்கு பிடிக்கக்கூடாது, அதுவும் மிஸ்டர் பிளாக்கை பிடிக்கக்கூடாதுன்னு நான் பிளாக் ட்ரெஸ்க்கு மாறினேன். அதே கன்றாவியை தான் நீ மைண்ட்ல வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் பொண்ணுங்களை பத்தி யோசிக்க கூடாது, கீர்த்தனா பத்தி யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இட்டு போன பிளாக் ட்ரெஸ்ஸை திரும்ப எடுத்து மாட்டிட்டு வந்திருப்பேன். வைத்தியக்காரி, கழுவி ஊத்தாதடி. அப்படிதான் ஏன் கழுவி ஊத்துவேன்? நீ பண்ணிட்டு இருக்கிற காரியெல்லாம் அப்படிதான் இருக்கு. இப்ப தேவையெல்லாமே என்ன மாட்டி விட்ட தெரியுமா? எல்லாருக்கிட்டையும் மாட்டிட்டு முடிக்கிறேன். யார் யார் கொஸ்டின் கேட்டா? எல்லாருமே கொஸ்டின் கேட்கறாங்க தான். இப்ப யார் கொஸ்டின் கேட்டா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஏன் குடிச்ச? அதுக்கு ரீசன் சொல்லு. ஏன் நான் எதுக்கோ குடிச்சேன்? சும்மா அவனுங்க தான் ஏதோ தேவையில்லாம கொஸ்டின் கேட்கறானுங்கன்னா இன்னும் கொஸ்டின் கேட்கறேன். உன் சங்காத்தமே வேணாம் சாமி, உன் சங்காத்தமே வேணாம். உன் கூட பேசிட்டு உங்ககிட்ட பழகிட்டு உன்னோட லவ் வேணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ண அப்படின்னா தேவையில்லாம எல்லாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியது வரும் போல. நீ நல்லா ஹாயா சுத்துறன்னா? ஆமா, நான் நல்லா ஹாயா சுத்துறேன். நீ மட்டும் தான் மனசுல எல்லாத்தையும் சுமந்துட்டு சுத்துறேன்னா? ஆமா, ஏ போதும் டி. போதும் அப்படின்னா எல்லாத்தையும் முடிச்சு போன. நானும் அதே தான் சொல்றேன், எல்லாத்தையும் முடிச்சுப்போம். நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? நான் தெளிவா தான் சொல்றேன். எஸ்டர்டே கேட்டல்ல? என்ன கேட்டேன்? அதான் கேட்டியே. அதான் என்ன கேட்டேன்னு கேக்குறேன். வேலை என்ன லவ் பண்றியா இல்லையான்னு கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போறியும்? அதெல்லாம் கிடையாது. வேற அதே எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், நம்மளுக்குள்ள எதுவும் தேவையில்ல, நான் கொடுத்ததெல்லாம் ரிட்டர்ன் கொடு அப்படின்னு கேட்டல்ல? ஆமாடி கேட்டல்ல. அதான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு ஆஃபீஸ்க்கு வந்தியே, அதை சொல்றேன். நீ ஏதோ சொல்ற, ஆனா என் காதுல தப்பா விழுது. தப்பாலாம் விழல, கரெக்டாக தான் விழுதுன்னா. நீ கொடுத்தது எல்லாத்தையும் ரிட்டர்ன் கொடுத்து உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண போறேன். என்ன அவ்வளோவாய் அடிச்சேன்? நான் கொடுத்தது ரிட்டர்ன் குடியா? அது என் மனசுக்குள்ள குறுகுறுன்னு பண்ணுது. நீ கொடுத்துட்டான் அப்படின்னா நான் எதுவும் நினைக்காம கம்மன் இருப்பேன்னு சொன்னியடி.
ஐயோ நீ தெளிவாக தான் பேசுகிற. தெளிவாக தான் பேசுகிறேன். உனக்கு புரியல அப்படின்னா இன்னும் தெளிவாக சொல்லட்டுமா? பேனா மொத்தத்தை ரிட்டர்ன் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இல்லைல்ல. ஏன் பேனா மொத்தமாக கொடுக்க தேவையில்ல, டைரக்டாகவே கொடுத்து டீலிங்கை முடிச்சிருன்னு சொல்றியா? எனக்கு ஓகே தான். அம்மாச்சி மாதிரி இருப்பேன் இப்போ என்ன? அம்மாச்சி மாதிரியே இருந்தா சரி வராது. ஸோ இவ அடிக்கிற வாய்க்கு கொஞ்சமாச்சும் திரும்ப பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கு என்னால தான் உனக்கு நிறைய பிரச்சனை வருதேம்மா. ஸோ என்னால தானே நீ நிறைய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ற. ஸோ அதனால தான் உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு முடிவாயிட்டா நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பல்ல, உன்னை ரிலாக்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். வேணாம் நான் சும்மா கேட்டேன். நீ வேணான்னு சொல்றதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எனக்கும் அது ஒரு மாதிரி பண்ணிட்டே தான் இருக்கு. ரிட்டர்ன் கொடுத்துட்டா நானும் ரிலாக்ஸாக இருப்பேன். அதனால அதனால இன்னைக்கு இங்க சரி வராது, நாளைக்கு கண்டிப்பா கொடுப்பேன். ஸோ ரெடியா இருந்த அப்படி பேனா மொத்தத்தை ரிட்டர்ன் கொடுத்ததுக்கு அப்புறம் உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லைன்னு நீ கிளியர் மைண்ட் ஆகிட்டு என்கிட்ட அட்வான்டேஜா அதுக்கப்புறம் பேசக்கூடாது, அட்வான்டேஜா கொஷின் கேட்கக்கூடாது. யாரும் உன்னை டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. இல்லைல்ல எனக்கு வேணாம். உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லைன்னே வச்சுப்போம். இதை நீ ப்ரூஃப்லாம் பண்ண தேவையில்ல. எனக்கெல்லாம் பழக்கம் இல்லப்பா யார்கிட்டேருந்தும் எந்த பொருளையும் வாங்கி வச்சுக்கிறதுக்கு. அந்த மாதிரிலாம் என் கேரக்டர் கிடையாது. ஸோ ரிட்டர்ன் கொடுத்தாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். ஐயோ நான் தான் வேணான்றல. நான் தான் கொடுப்பேன்றல. ஸோ ஏய் நான் போகிறேன். இப்பவே ஓகேனாலும் சொல்லு, ரிட்டர்ன் கொடுத்துட்றேன். போயா. தேகங்கள் பரிமாற நம் உள்ளங்கள் இடமாறும் பேரின்ப பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம். மழை இல்லாமலும் தென்றல் சொல்லாமலும் நம் நெஞ்சுக்குள் இப்போது லட்சம் பூ மலரும். குளிருது குளிருது இருமுயிர் குளிருது காதல் உறவாடி. ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருக்குன்னா டேய் சஞ்சய் திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துருவியா? அவளுக்கு ஹோப் கொடுக்குறேன்னு 1 மணி நேரம் பேசுறதை விட இந்த பேனா மொத்தத்தை திரும்ப கொடுத்துட்டோம் அப்படின்னா அவளுக்கு ஃபுல்ஃபில்லாக ஒரு ட்ரஸ்ட் வந்துடும்னு நினைக்கிறேன். ஆனாலும் கொஞ்சம் ஓவரான அட்வான்டேஜ் தான். பட் ஃப்யூச்சரில் என் பொண்டாட்டி தானே, தப்பு இல்லைன்னா அதுவும் தொடாம தானே கொடுக்க போகிறோம். கீர்த்தனா என் பைத்தியக்காரி, வெயிட்டிங் ஃபார் டுமாரோ. அதுவும் ஆஃபீஸில் நாளைக்கு தமிழ் புத்தாண்டை கொண்டாடலான்னு பாரம்பரிய ட்ரெஸ்ஸில் வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு மாதம் ஒரு வேஸ்ட் ஷர்ட்டை கட்டிட்டு வரோம். நம்ம ஆளும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வருவா. ஸோ ஸோ ஐயோ சஞ்சய் வெக்கமாக வருதே. அச்சம் தான் அப்பவே சொன்னேன் இந்த ஆள் மேலே டவுட் இருக்குன்னு. நீ எங்க நம்பின? நம்ம இவ்வளோ க்ளோஸ்அப்பில் உட்காந்ததுக்கு அப்புறமும் அந்த ஆள் டைல்ஸ் தரைய காலம் நோண்டிட்டு இருக்காரு பத்தியா? மனசினுள்ளே காதல் வந்துச்சா, வந்தல்லோ வந்தல்லோ மயிலிறகில் வாசம் வந்துச்சா, வந்தல்லோ வந்தல்லோ அடகாந்தம் போல ஏதோ ஒன்னு நெஞ்சுக்குள்ளே ஒட்டி கொண்டு காதல் காதல் என்று சொல்லுச்சா. சொல்லையா, ஏன் சொல்லாது? நம்பிக்கை துரோகி. தம்பிங்களா அன்னைக்கே சொன்னையா நீங்களாம் பாடுறீங்கடா, நான் கேட்குறேன். ஆனால் நான் ஒரு நாள் பாடுவேன், அப்போ நீங்கள் 2 பேரும் தாங்க மாட்டீங்கடான்னு சொன்னேன். அன்னைக்கு புரியல, இன்னைக்கு புரியுதுண்ணே. நான் கூட நம்பல தெரியுமா ப்ரோ இவ்வளோ நேரம். மனசினுள்ளே தாகம் வந்துச்சா? இல்லை எங்கே வந்துச்சு? கோரஸ் பாடிட்டு இருக்கோம், அது கூட உன் காதில் கேட்காம அவ்வளோ மயக்கம்னா. I am very happy. Start music.